ஈரமாகவே அண்டர் கார்மெண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த ஈரம் அண்டர் கார்மெண்ட்ஸில் இருக்கும்போது மோர் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காமன் அந்த ஏஜ் குரூப்புக்கு. ஸோ நிறைய அம்மாங்கள் வந்து கூட்டு வரது வந்துட்டு அந்த இச்சிங்காகவே இருக்குன்றா, பயங்கர ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்றா, என் பேண்டீஸ் ஃபுல்லாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா பேசிக்லி ஃபஸ்ட்டு அந்த ஏஜுக்கு வருது காமன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா, condoms is very very important. It's not only to prevent pregnancy, also to prevent your STDs, STIs and sexually transmitted infections சொல்லுவோம். இப்போ it's on the rise because we are seeing ரொம்ப காமனாக we are seeing all the sexually transmitted infections. ஸோ அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பேட்டர்னில் டிஸ்சார்ஜ் வரும். கலர்ட் வந்தாவே இட்ஸ் இன்ஃபெக்ஷன். அதான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஒயிட்டாக ஒரு ஜெல்லி டைப்பில் கொஞ்சம் வாட்டரே கொஞ்சம் லிட்டில் வந்துச்சுன்னா இட்ஸ் நார்மல், பிகாஸ் செல்ஃப் கிளென்ஸ் ஆகி அது வெளியே புஷ் பண்ணுது. அது எப்போ இன்ஃபெக்ஷன் அறிகுறினா இந்த மாதிரி மெயின் இம்பார்ட்டன் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு சம் க்ரீம்ஸு இல்லை அவங்களே ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடம் இன்டிமேட் ஏரியா கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஹோம் ரெமெடிஸ் எதாவது அப்ளை பண்ணிப்பாங்க. ஒரு ஆன்லைனில் பார்த்து சம் க்ரீம்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் we don't know what kind of creams that can cause allergic reaction, and once skin allergy வந்துட்டா ரேசர் யூஸ் பண்ணி they'll remove the hair. ஸோ அது பண்ணும்போது கட்ஸில் கூட பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஒன்றுனா அந்த ரேசர் இட் ஹேஸ் டு பி ஆல்வேஸ் டிஸ்போசபிள். ரீயூசபிள் பண்ணால் அகெயின் இன்ஃபெக்ஷன் வரும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா தட் கேன் ஆல்சோ லீட் டு ஆல் தீஸ் இச்சிங். அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கருப்பாயிரும். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் தீபா கணேஷ் மேம் கூட தான் இருக்க போகுது. பெண்களுக்கு ஜென்ரலாகவே இந்த வஜைனல் பார்ட்ஸில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கான எல்லா டவுட்ஸுமே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். ஹலோம்மா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வஜைனல் ஏரியாவில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒவ்வொரு ஏஜுக்கும் இப்போ டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தரத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கா, அது எப்படி மேம்? மேலே இது எல்லாமே இன்டிமேட் ஹைஜீன் தான் மெயின் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யங் கேர்ள்ஸ் ஈவன் ஃப்ரம் 8 or 10 இயர்ஸ்ல வந்துட்டு வெஜினல் இன்ஃபெக்ஷன் டிஸ்சார்ஜ் வருதுன்னு காமனாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் ஒன்று என்ன பேசிக்காக தெரியும்னா, வெஜினா இஸ் அ செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம். ஸோ நீங்கள் அது தண்ணி போட்டு வாஷ் பண்ண அவசியம் இல்லை. அதுவே லைக் இட் இட் செல்ஃப் கிளென்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஸ் அ லிட்டில் டிஸ்சார்ஜ். ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் டெய்லி வந்து சம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வருதுன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி நார்மலாக இருக்கும். அது கொஞ்சம் வருது, நார்மல் தான். எப்போ அதிகமாகுதுன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப லைக் ஒரு ஸ்மெல் அடிக்குது, இல்லை எக்கச்சக்கமாக லைக் ஒரு கலர்டாக ஒரு டிஸ்சார்ஜ் வருது, ஆர் அந்த கர்டி ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, தயிர் மாதிரி தடிப்பா அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஆர் இஃப் இட்ஸ் லைக் இச்சிங்கோட வருது, ஒரு ஸ்மெல் இச்சிங்கோட வருதுன்னா தென் தட் இஸ் இன்ஃபெக்ஷன். அதர்வைஸ் இதெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எது இல்லாமல் ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் கொஞ்சம் வருது, செல்ஃப் கிளென்சிங், அது க்ளீன் பண்ணி வெளியே தள்ளுறது தான். ஸோ தட் யூ டோன்ட் வரி அபவுட் இட். இது யூஸ்வலி 8-10 இயர்ஸ்லேருந்து கேர்ள்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். பட் அந்த அந்த ஏஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் வாட் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா, எனக்கு இச்சிங் இருக்கு, அடிக்கடி ரொம்ப அந்த கர்டி ஒயிட்டா வருது. ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த இடத்த வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாஷ் பண்ணுவாங்க, ஈரமாகவே அண்டர் கார்மெண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த ஈரம் அண்டர் கார்மெண்ட்ஸில் இருக்கும்போது மோர் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காமன் அந்த ஏஜ் குரூப்புக்கு. ஸோ நிறைய அம்மாங்கள் வந்து கூட்டு வரது வந்துட்டு அந்த இச்சிங்காகவே இருக்குன்றா, பயங்கர ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்றா, என் பேண்டீஸ் ஃபுல்லாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா பேசிக்லி ஃபஸ்ட்டு அந்த ஏஜுக்கு வருது காமன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா, அடிக்கடி அந்த இடம் வாஷ் பண்ணாதீங்க. குளிக்கும்போது ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும். மொத்த டைமில் எவ்ரி டைம் யூஸ் அ டிஷ்யூ பேப்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரை பண்ணிட்டு தான் அண்டர் கார்மெண்ட்ஸ் போடணும், ஈரமாக போடக்கூடாது. அதனால ஃபஸ்ட்டு வருது. தட்ஸ் நம்பர் 1. செகண்ட், இந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணும்போது ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அவங்களும் சொல்லுங்க ஸ்மெல் அடிக்குது, என்னால் உட்கார முடியல அப்படின்வாங்க. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் when you're washing it out அந்த குட் பாக்டீரியா வாஷ் பண்ணிடுறீங்க, லாக்டோபாசிலஸ்னு. ஸோ அந்த குட் பாக்டீரியா தான் அந்த வெஜனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, வெளியே இருந்து அந்த பாக்டீரியா வராமல், ஃபங்கஸோ வைரஸ் வராமல் இருக்கிறதுக்காக அது ப்ரொடெக்ட் பண்ணுறது. நீங்கள் வாஷ் பண்ணி அந்த லேயர் எடுத்து விட்டிங்கன்னா ஆல் த இன்ஃபெக்ஷன் வில் கம் இன். ஸோ வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும், அது ஒன்று. ஸோ இது வந்துட்டு இந்த சிம்பிள் திங் மெயின்டைன் பண்ணாவே மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் வில் நாட் கம். ஸோ இந்த யங் குரூப்பில் வந்துட்டு ரொம்ப காமனாக வருது வந்துட்டு இட்ஸ் பேசிக்லி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதுக்கடுத்து 20 இயர்ஸ் அதுக்கப்புறம்லாம் டியூரிங் த மேரேஜ் அந்த டைமில் போகும்போது மோஸ்ட் காமன் இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும், ஃபங்கஸ் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் வரும், வைரஸ் வரும், அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் நவ் இட்ஸ் ஆன் த ரைஸ். ஸ்பெஷலி லைக் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஆர் பீப்புள் ஹேவ் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப காமனாக இஃப் தே டோன்ட் யூஸ் அ ப்ராக்டிஸ் சேஃப் செக்ஸ், பிகாஸ் காண்டம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் ஒன்லி டு ப்ரிவென்ட் ப்ரெக்னன்சி, ஆல்சோ டு ப்ரிவென்ட் யுவர்
எஸ்டிடிஸ் எஸ்டிஐஸ்ன்னு சொல்லி செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இப்போ இட்ஸ் அந்த ரைஸ் பிகாஸ் we are seeing ரொம்ப காமனாக we are seeing all the sexually transmitted infections. ஸோ அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பேட்டர்னில் டிஸ்சார்ஜ் வரும். ஒன்று க்ரீனிஷ் கலரில் வரலாம், ஒரு எல்லோவிஷ் கலர்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்ப்போம். கார்டியோவைட் நான் சொன்ன மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அது என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்வாப்ல எடுத்து பார்த்துட்டு அது அந்த மாதிரி we have to treat them. ஸோ பேசிக் வந்துட்டு இன்டிமேட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கலர்ல டிஸ்சார்ஜ் வருதுங்கிறது எப்பயாச்சும் வந்தா அது ஓகே, லைக் கண்டினியூஸா வரும்போது மட்டும் அதை நம்ம கேர் பண்ணி ஒரு கலர்ல வந்து சப்போஸ் கலர்ட் வந்தாவே இட்ஸ் இன்ஃபெக்ஷன். அதான் நான் சொல்றேன், கொஞ்சம் ஒயிட்டா ஒரு ஜெலி டைப்ல கொஞ்சம் வாட்டரே கொஞ்சம் லிட்டில் வந்துச்சுன்னா இட்ஸ் நார்மல் பிகாஸ் செல்ஃப் கிளென்ஸ் ஆகி அது வெளியே புஷ் பண்ணுது. அது எப்போ இன்ஃபெக்ஷன் அறிகுறினா இந்த மாதிரி க்ரீனிஷ் ஆர் எல்லோயிஷ் டிஸ்சார்ஜ் வருது, கர்டி ஒயிட்டாக வருது, ஒரு இச்சிங்கோட வருது, ஒரு ஃபால்ஸ் ஸ்மெல்லிங்கோட வருது, ஸ்மெல்லோட வருதுன்னா அப்போ தான் இது சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அப்போ இமீடியட்டாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அது அந்த மாதிரி அப்ராப்ரியேட் ஆன்டி ஃபங்கலோ ஆன்டி பாக்டீரியலோ ஆன்டி வைரலோ ஆர் எனி செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஆஃப்டர் மேரேஜ் ஆர் இஃப் யூ ஹேவ் எனி பார்ட்னர், அது அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும் டெஃபினட்டாக. பேசிக்கா வீட்லயே நமக்கு இந்த மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கலாம். அப்படி நம்பர் 1 தப்பு பண்ணுறதுன்னா அடிக்கடி சொல்லுவாங்க நான் யூரின் போகும்போதெல்லாம் வாஷ் பண்ணுறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, இச்சிங் வருது, அதுக்காகவே வாஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாஷ் பண்ண என்ன ஆகுது, அதிக இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது, ப்ளஸ் உங்களுக்கு இச்சிங்கும் அதிகமாகிட்டு தான் போகும் பிகாஸ் ஓவர் ட்ரைனஸ். நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கிட்டே இருக்கீங்க, அந்த இடம் ட்ரை ஆயிடுது. ஸோ சிம்பிள் பேசிக் வந்து குளிக்கும்போது ஒரு வாஷ் பண்ணால் போதும் அந்த ஏரியா. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் எனக்கு கூட ரெஸ்ட் ரூம் ஜஸ்ட் யூஸ் அ டிஷ்யூ பேப்பர். இப்போ நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்ட் ரூம்ஸில் வாட்டர் இருக்குது. நீங்கள் இந்தியா தவிர்த்து வேறு கண்ட்ரியில் போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸில் வந்துட்டு தே ஒன்ட் பி வாட்டர், ஒன்லி டிஷ்யூ பேப்பர். அங்கே வந்து அவ்வளோவா வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்காது. நம்ம ஊரில் வந்து ஓவர் க்ளீன் பண்ணுறது, ஓவர் க்ளீனாக வச்சு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஆக்குறது தான் இங்கே மீன். அதனால தான் இந்த சர்விக்கல் கேன்சர், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நம்பர் 1 கேன்சராக நம்ம கைனகாலஜிக்கில் நம்பர் 1 கேன்சராக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துட்டு கேன்சர்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ சிம்பிள், just don't keep washing excessively. Plain water is fine, and every time go to the restroom use a tissue paper and then wear a loose cotton undergarments. ரொம்ப டைட் ஃபிட்டிங் போடாதீங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு சம் க்ரீம்ஸ் இல்லை அவங்களே ஹோம் ரெமடிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடம் இன்டிமேட் ஏரியா கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஹோம் ரெமடிஸ் எதாவது அப்ளை பண்ணிப்பாங்க. ஒரு ஆன்லைனில் பார்த்து சம் க்ரீம்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் we don't know what kind of creams that can cause allergic reaction, and once skin allergy வந்துட்டா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த இடமே ஃபுல்லாக கருப்பாயிரும். ஸோ தட் கேன் ஆல்சோ ஹேப்பன். ஸோ அதனால் இன்டிமேட் ஏரியாஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஏரியா. எதுவுமே அப்ளை பண்ணாதீங்கன்னா சொல்லிட்டு ஹோம் ரெமடின்னு சொல்லி நீங்களும் அப்ளை பண்ணாது பிகாஸ் யூ நோ ஹவு யர் ஸ்கின் இஸ் கோயிங் டு ரியாக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வருவாங்க, அந்த இடமே எனக்கு கருப்பாயிடுச்சு, எனக்கு இப்போ அதுக்கு ஏதாவது போக வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் இஸ் வெரி குட். மற்றபடி ஐ வுட் நாட் சஜஸ்ட் யூ டு புட் எனிதிங். அதே மாதிரி ஹேர் ரிமூவல் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீம்ஸ். ஸோ வி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் க்ரீம்ஸ். அது கூட இட் கேன் பிகம் அலர்ஜிக் அண்ட் இச்சிங் நிறைய வரலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ தட் ஆல்சோ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒன்று வந்துட்டு ரேசர் யூஸ் பண்ணி தில் ரிமூவ் த ஹேர். ஸோ அது பண்ணும்போது கட்ஸில் கூட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஒன்றுனா அந்த ரேசர் இட் ஹேஸ் டு பி ஆல்வேஸ் டிஸ்போசபிள். ரீயூசபிள் பண்ணால் அகெயின் இன்ஃபெக்ஷன் வரும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா தட் கேன் ஆல்சோ லீட் டு ஆல் தீஸ் இச்சிங். அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கருப்பாயிரும். ஸோ இதெல்லாம் ஒன்று கருப்பாகவும் ஆகும், ப்ளஸ் உங்கள் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அன்னெசரி யூ ஆர் பிரிங்கிங் த இன்ஃபெக்ஷன் பிகாஸ் நீங்களா ஏதோ கண்ட க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க ஒரு ரேசர் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்டெரிலிட்டியோட யூஸ் பண்ணாமல் இருந்து அந்த மாதிரி வரும். ஸோ பெஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஹேர் கிளிப்பிங். சிசர்ஸ் எடுத்துகிட்டு நல்லா கிளிப் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் வந்துட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்கள் தடுக்கலாம். இல்லை எனக்கு சுத்தமாக வேணும்னா யூ கேன் கோ ஃபார் லேசர் ஹேர் ரிமூவல் விச் இஸ் லைக் மல்டிபிள் செஷன்ஸ் தேவை. அந்த லேசர் ஹேர் ரிமூவல் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அந்த ஹேர் க்ரோத்லாம் நல்லா கொஞ்சம் கம்மிப்படுத்தும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ வாண்ட் தட் ஏரியா, சம் பீப்புள் வில் நாட் லைக் ஹேர். ஸோ அப்படி இருக்கும்போது லேசர் ஹேர் ரிமூவல் இஸ் another better option. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.